என்னடா கட்டத்தோட ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தல. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். டெய்லி நம்மள சுத்தி ஏகப்பட்ட காமெடியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் பார்த்து சிரிச்சு அப்பப்ப நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்க வேண்டியதா? மேடம் எஸ், இது என்ன பாவாடை மேடம்? அண்ணா ஆர்ச்சி மாதிரியே இருக்கு மேடம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷனே போக மாட்டேங்குது, பார்த்து கொஞ்சம் பண்ணுங்க. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ரொம்ப நன்றி தம்பி. மச்சான், இதான்டா கரெக்டான டைம். அவன் திருமணதும் கரெக்டா கேட்க அவன் மூஞ்சில அடிச்சிடணும். சரியா? ரெடி 1 2 3. இந்த வருஷம் ஸ்டூடெண்ட் ஆஃப் தி இயர் அவார்ட இந்த பையனுக்கு தான் கொடுக்கணும். படிக்கிற புள்ள எங்க இருந்தாலும் படிக்குங்கிறதுக்கு இந்த பையன் ஒரு உதாரணப்பா. அப்பா டேபிள் ஃபேன் வாங்கி தராததுனால வீட்டுல இந்த பழைய டெய்லரிங் மிஷினே ஃபேனா மாத்திட்டா இந்த தம்பி. GTA வைஸ் சிட்டில சீட்டு போட்டு பொண்ணுங்களை பைக்ல ஏத்திட்டு போற மாதிரி இந்த தாத்தா இந்த வயசுல ஒரு ஆயாவை பிக்கப் பண்ணி KTM பைக்ல சும்மா கெத்தா போய் பாக்குற கதற விடுறாரு. நமக்கு என்ன வருதோ அதை மட்டும் ட்ரை பண்ணா போதும். அதை விட்டுட்டு தேவையில்லாத குரல் எழுத்துலாம் ட்ரை பண்ணணும்னா இப்படிதான் ஆகும். என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா. ஈவினிங் டைம்ல பைக்ல போகும்போது ஏகப்பட்ட பூச்சிங்க வந்து மூஞ்சில அடிக்கும். அதை சமாளிக்க பயப்புல எப்படி ஒரு சூப்பர் ஐடியா யோசிச்சிருக்கு பாருங்க. எங்க அப்பா டேய், நீ எல்லாம் பெரிய விஞ்ஞானியா இருக்க வேண்டிய. பாத்தீங்களா, நல்லா இருந்துச்சா? அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பொண்ணோட டிஷர்ட்ல ஒரு நம்பர் போட்டுருந்துச்சு. ரீவைண்ட் பண்ணி பார்க்காம அதை கரெக்டா சொல்லுங்க பாப்போம். அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. கால வராதப்பா. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஐ இந்த இருக்கு. அம்மா அட அரபோத நாயே. ஏக்கு ஒரு புட்டே. மேடம், இந்த வழியா போய் அந்த வழியா போங்க. எனக்கு தெரியும், நீ மூடு. ஆட்டோக்காரன் வச்சாங்க பாரு. பாரு டேய், எந்த நாசமா போறோம்டா இப்படி எடிட் பண்ணி தொலைச்சது. கொஞ்ச நேரத்துல பதறிட்டேன். இது அந்த டெய்லர் அக்காவோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்குல இந்த பிளவுஸோட ஃபிட்டிங். இதுதான் நம்மளோட அப்கமிங் பிரின்சஸ் கட் பிளவுஸ் வொர்க் ஷாப்போட ஃபிட் செக். என்னடி இது? ஓ, அது கையா? நல்ல வேலை, நம்ம மைண்ட் எங்கேயோ போதே. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. வெளிநாடுகள்லாம் குழந்தைய எவ்வளவு அழகா குளிப்பாட்டுறாங்க பாருங்க. ஒரு பாத்ரூம்ல ஒரு டப்பை வச்சு அதுல பாலை ஊத்தி பால்லயே அந்த குழந்தைய குளிப்பாட்டுறாங்க. அந்த குழந்தையும் அழகா குளிக்குது. ஆனா அதுவே நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அக்கா கொஞ்சம் அவசரம், ஸ்டோன் வச்ச ஜாக்கெட் இருக்கு. பாப்ஸ் வெடிக்கும் போது பார்த்து வெடிங்க, இல்லனா பல்பு பஞ்சர் ஆயிடும். இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். பையன் ராத்திரி பூரா கண்ணு முடிச்சு பிராக்டிஸ் பண்ணிருப்பான் போல. ஸ்போர்ட்ஸுக்கு வந்த இடத்துல தூங்கிட்டான். பள்ளத்துல விழுந்துட்டோம். எது பள்ளத்துலயா? ஒரு மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். நல்ல புறாவா இருக்கே. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான். மாட்டினடியே மம்மர் கட்ட மண்டை.
நல்லா இருக்கா அங்கிள்? உப்புல அல்வா கொஞ்சம் கம்மி இல்ல? நான் இங்க மனசு வருது. பாவம் இந்த திருடன் தொழிலுக்கு புதுசு போல. அண்ணே இன்னைக்கு தான் எனக்கு முதல் திருட்டு, நீ தான் முதல் போனி, காசை கொடுனே. எது காசா? இந்தாடா கொய்யா வாங்கடா. நீ என்ன விட மாட்டியா? நான் ஒன்ன விட்டா தரடா. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. வாடி வா கொய்யால, நீ தானே போன காம்படிஷன்ல என்ன ரிஜெக்ட் பண்ணது, இப்ப வசமா மாட்டினியா? கொய்யால பாரடி உன்னை இப்ப என்ன பண்றேன்னு. இப்ப விடுறா பாப்போம். ஸ்ரீனிவாசா சாம்பார் அப்ப எனக்கு சாவுக்கு மோல் அடிக்க வந்தவனுக்கு மோல் அடிக்க வச்சிட்டான் இந்த பயபுள்ள. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. எரும மாடு மாதிரி ஒருத்தன் வந்து நிக்கிறானே. சரி நம்ம முதல்ல உள்ள போய் இப்போ சேஃப்டியா, அப்புறம் நம்ம வேலையை காட்டுவோம். நக்கல்யா அவனுக்கு. உங்க ஊர்ல கொசு தொல்லை அதிகமாயிடுச்சுன்னா கொசு மருந்து அடிக்கிற மிஷின்லாம் வாங்காதீங்க. இந்த பஸ்ஸ ஒரு ரவுண்ட் உங்க ஊர்ல ஓட்டிங்கன்னா உங்க ஊர் முழுக்க ஒரு கொசு இருக்காது. சின்னஞ்சிறு பொடிசுகளே, இங்கே பல வியாதிகளை பரப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நாசக்கார கொசுக்களை எல்லாம் என் எதிரிகளான எதிர்கட்சிக்காரர்கள் ஏவிவிட்ட ஏவுகணை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க மட்டும் இல்ல, பின்னால மொத்தம் ஐயோ என்னடா டெட் பாடி மாதிரி கிடக்குறானுங்க. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. நம்ம ஒரு கடையில புதுசா ட்ரெஸ் வாங்குறோம்னா அது நமக்கு செட் ஆகுதா கரெக்டா இருக்கான்னு போட்டு பார்த்து தான் வாங்குவோம். அதே போலதான் இங்க ஒரு பையனும் டாய்லெட் வாங்கலான்னு கடைக்கு போயிருக்கான். அது கரெக்டா இருக்கான்னு உட்காந்து கக்கா போய் பார்த்தா தெரியும். அதுதான் அந்த பையன் செஞ்சான். அது தப்பா? என்னடே ஒரு இத்து போன ஸ்டேஜை இத்தனை பேர் சேர்ந்து கருப்படிக்கிறீங்களே, அந்த ஸ்டேஜ் தாங்குமாடா? நம்ம ஊர் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரும்போதெல்லாம் நியூஸ் சேனல்ஸ்ல கட்சி தலைவர்களோட கார்ட்டூன்ஸை ஃபன்னியான ஸ்டெப்ஸ் போட வைப்பாங்க. ஆனா அதுவே ஆந்திராவில் பாத்தீங்கன்னா குத்து பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. ஒரு டிராவலர் வேன்ல ஏத்திட்டு போக வேண்டிய கூட்டத்தையும் லக்கேஜையும் ஒரு டூ வீலர்ல ஏத்திட்டு போற இருந்தாலே ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோல் பண்ண? அட கடவுளே, போற வேலை மரம் வந்து கிடக்க. இப்ப எப்படி நான் தானே போறது? சரி போறமே வேடிக்கை பார்ப்போம், ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்காமல போவோம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. எப்பவாவது எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க. ஈட் 5 ஸ்டார், டூ நத்திங். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? முன்னாடி எல்லாம் இந்தியன் டாய்லெட் தான் இருந்துச்சு, அதுல குத்த வச்சு போவாங்க. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, அதுல சேர் மாதிரி உட்காந்து போலான்னு சொன்னாங்க. இப்ப புதுசா ஊஞ்சல் டாய்லெட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுல நீங்க ஊஞ்சல் ஆடிக்கிட்டே டாய்லெட் போலாம். ஆனா ஒண்ணு, கரெக்டா அந்த ஹோல்ல கோல் போடணும், இல்லனா தெரிச்சிரும். தெரிக்க விடலாமா? பேசாம அமெரிக்காவிலே இருந்திருக்கலாம். இஷ்டத்துக்கு இருக்கலாம். இந்தியாவுக்கு வந்ததுல மட்ட வெயில மொட்டை மாடியில இப்படி ரொட்டி சுட வச்சிட்டாங்களே. ஸ்பைடர்மேன், ஸ்பைடர்மேன், ரொட்டி சுடுற ஸ்பைடர்மேன். என்ன பாக்குறீங்க? அங்க பாத்தீங்களே, அவன் ஸ்பைடர்மேன் 1, நான் ஸ்பைடர்மேன் 2. அவனை ரொட்டி சுட வச்சாங்க, என்ன டீ போட வச்சுட்டாங்க. நம்ம ஊர் பஸ்ல போகும்போது இந்த மாதிரி தான் பூவு பழத்தெல்லாம் மூக்கு கிட்ட கொண்டு வந்து காமிச்சு டெம்ப்ட் பண்ணி வாங்க வைப்பாங்க. இதுவே நீங்க சைனா பக்கம் போனீங்கன்னா அங்க கதையே வேற. கோழிக்கறி, முதலக்கறி, பள்ளிக்கறி, தவளைக்கறி, பாம்பு கறி, பள்ளிக்கறி, பூராங்கறி, எல்லா கறியும் இருக்கு சார், வாங்கி சாப்பிட்டு பாருங்க. டேய் கொண்டு போய் அவன் வாயில வைக்கிறானுங்களே. டேய் இதே மாதிரி எத்தனை பேர் வாயில வச்சிருப்பாங்களோ தெரியலையே.
இவன் வாந்தி எடுக்க வைக்காம விட மாட்டான். ஏமா உன் புருஷன் ஐசியூல சீரியஸா சாவ கிடக்குறான், அவன் பக்கத்துல உட்காந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கேமா. இந்த மாதிரி ஜென்மங்களை திருத்தவே முடியாது. அங்க பாருங்க ஐசியூவோட நர்ஸ் வேற பாக்குறாங்க. ஒரு வழியா துணியெல்லாம் துவைச்சாச்சு. நெக்ஸ்ட் ட்ரை தான். ட்ரை மோட் ஆக்டிவேட்டட். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட். கரடி காரி துப்புனதை பார்த்திருப்போம், புலி பொழிஞ்சதை பார்த்திருக்கீங்களா? நம்மளாம் சிட்டி பஸ்ஸுகளை பார்த்திருப்போம், ஆனா ஒரு சிட்டியே பஸ்ஸுக்குள்ள போய் இப்பதான் பாக்குறேன். இது என்ன பஸ்ஸா இல்ல பஸ் ஸ்டாண்டா இவ்வளவு கூட்டம் ஏறுது? ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. இது போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.